வணக்கம். இன்னைக்கு நம்ம கொல்லிமலை மாசிபெரியண்ணசாமி கோயில பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கொல்லிமலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோயில்கள் எல்லாமே பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு 3 கோயில்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கொல்லிமலையிலே. முதல்ல கொல்லிமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே மர்மமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மர்மம் மற்றும் திகில் மற்றும் பயம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் சித்தர் வழிபாடு மற்றும் பில்லி சூனியம் மற்றும் மிஸ்டீரியஸின் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. அந்த கொல்லிமலைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆளுமையா இருக்காங்க கொல்லிமலை மேல. அந்த 3 பேர் கொல்லிமலை மேல கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, முதல் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்கல எல்லாரும் வருவாங்கன்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வருவாங்க. அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வரும்போது முதல்ல அவங்க வண்டி கொண்டு போய் எந்த இடத்துல பார்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில். அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் அங்க தான் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸா அனைத்து பஸ்ஸுமே நிற்கக்கூடிய ஒரே பஸ் ஸ்டாப் கொல்லிமலையில பெரிய பஸ் ஸ்டாப்பு, ஒரே ஒரு பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்புங்கிறது அந்த இடம். பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கொல்லிமலையில பெருசா இருக்கிறது, இன்னைக்கும் புழக்கத்துல இருக்கிறது அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கக்கூடியவர் யாரு? அரப்பளீஸ்வரர் சிவன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு. 2வது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொல்லிப்பாவைன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய 8 கை அம்மன் கோயில். 3வது எல்லாத்துக்குமே தெரியாத, ஓகேங்களா? இன்னைக்கு டூரிஸ்டா வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு 1,00,000 பேர் இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துல கொல்லிமலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10,000 பேர் மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. மீதி 90,000 பேருக்கு அந்த கோவில் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஃபேமஸ். தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் அந்த கோயிலு. அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி. கொல்லிமலை அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி கோயில் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலைக்கு அவரு தான் டானு. டானுக்கெல்லாம் டானு. ஓகேங்களா? தலைவருக்கெல்லாம் தலைவர். கொல்லிமலையில இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்குமே சிவன் சிவன் சாமி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வழிபடக்கூடிய ஒரு கடவுள். எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிறது ஒரு காளியையோட ஒரு வடிவம் தான். அவங்களும் ஆல் இண்டியா கடவுள். மாசி பெரியண்ணசாமி தமிழ்நாட்டுக்கு கடவுள். அவரை எங்கேருந்து யார் கும்பிட்டாலும் உங்களுக்கு அவர் நல்லது பண்ணி கொடுப்பாரு. உண்மையாலுமே கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமியோட கோவிலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 32 மாவட்டம் இருந்தாலும், கோவில் பார்த்தோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 40 கோவில் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம் சேர்த்தனாலே. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய பரப்பளவு. 234 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 39 எம்பி இருக்கிறாங்க, 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் மாசி பெரியண்ணசாமிக்கு இருக்கக்கூடிய கோவில்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து ஒரு 50 கோவில் தான் வரும் தமிழ்நாடு முழுசுமே. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரேரஸ்ட் சாமி தான் கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயில். மாசி பெரியண்ணசாமி கோயில் பார்த்தீங்கன்னா, திருச்சி, துறையூர் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நிறையா இருக்குது. கொல்லிமலை அடிவாரத்தை சுற்றியும். கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய சாமி அப்படிங்கிறது மாசி பெரியண்ணசாமி. கீழே இருக்கிறது மாசி பெரியண்ணசாமி தான். எல்லாத்துக்கும் ஹெட் அப்படிங்கிறது அங்கே தான். இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டியில எடுத்து பார்த்தோம் அப்படிங்கும்போது, இங்கே அனைத்து சர்ச்சைகளுமே இருந்தாலும், அனைத்து மத போதகர்களும் இருந்தாலும், அனைத்து பாதிரியாரும் இருந்தாலும், போப்பாண்டவர் தானே எல்லாத்துக்குமே ஹெட்டு. போப்பாண்டவர் தானே மிக மிக உயரிய மதிப்பு செலுத்தப்படக்கூடிய ஒரே நபர் யாரு? கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்தவ மதத்துல ஒரே ஒரு நபர் யாரு? போப்பாண்டவர். அவருக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்குது. அவருக்கு தான் அனைத்து பேரு புகழ் அனைத்துமே அவர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்ல எப்படி கீழே எல்லா பெரியசாமி கோவில் எல்லா கோயிலும் இருக்குது. எல்லாமே பேரும் புகழ் வாய்ந்த கோயில், எல்லாமே சக்தி வாய்ந்த கோயில். வரவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அடுத்த டைம் வரும்போது இன்னொரு 4 பேரை கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்துக்குமே ஹெட்டு கொல்லிமலை மேல இருக்கக்கூடிய கோயில். நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன்னு சொல்லி கேட்டோம்னா, புளியஞ்சோலை மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு 2016லயே போயிட்டு வந்துட்டேன். கோபி அண்ணா நம்ம ரொம்ப நெருக்கமான அண்ணா. அவர் சொல்லி தான் நம்ம போயிட்டு வந்தோம் புளியஞ்சோலைக்கு. அப்புறமேட்டு மாசி பெரியண்ணசாமி கொல்லிமலை போயிட்டு வரணும்னு ரொம்ப வருஷமா ஆசை. அப்புறமேட்டு கொல்லிமலைக்கு அவர் கூப்பிட்டாரு, போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். முதல்ல இந்த கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி யாருன்னு சொல்லி கேட்டுறலாம், தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு பகவானுடைய இன்னொரு அவதாரமா கருதப்படக்கூடியது தான் மாசி பெரியண்ணசாமி. நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான கதைகளும் சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா உள்ளூர் கதைகளும் சொல்றாங்க. நாம என்ன பண்ணலாம், வரலாற்று கதையை எடுத்துக்கலாம். வரலாற்று கதை அப்படின்னு சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பல. நான் உங்ககிட்ட அதை இதையும் சொல்லி, நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன். 2யும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். 2யும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். நான் என்னங்கிறேன், வரலாறு சொல்றேன்னா, எனக்கு தெளிவா தெரிஞ்ச நான் உங்ககிட்ட சொல்லலாம். நான் என்னங்கிறேன், அந்த இடத்துல கோவில் இருக்குது. அந்த இடத்துல சாமி இருக்கு. ரொம்ப ஃபேமஸான சாமி. அந்த சாமி கோயிலுக்கு வரவங்க எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே நல்லா இருக்குது. நிறைய பேர் சூப்பரா இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு வரவங்கலாம் யார் வர்றாங்க?
அரசியல்வாதிங்க வராங்க, ரவுடிங்க வராங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க வராங்க, நார்மலான தொழில் செய்கிறவங்க வராங்க, அனைத்து பொதுமக்களுமே வராங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொல்லிமலை மாசிபெரியண்ணசாமி கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து அடுத்து இன்னொருத்தவங்கள கூட்டு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி அந்த மாசிபெரியண்ணசாமி நம்ம கும்பிடுறோம் அப்படிங்கும்போது, நம்மள கடிக்க வரக்கூடாது, நம்மள கடிக்கிறதுக்கு ஒரு நாய் வருது. அந்த நாய் கூட நம்மள வந்து பார்த்துச்சு அப்படின்னா, பார்த்துட்டு கம்முனு போயிருமாம். அந்த மாசிபெரியண்ணசாமி கும்பிடும் பொழுது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வைப்ரேஷன் அதிகமாகுமாம். இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு இப்போ வேலை செய்கிற இடத்துலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கிறாங்க. நம்மள வேலைய விட்டு அனுப்பணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறவங்கல இருந்து, நான் அவங்ககிட்ட கடன் குடுத்தேன். குடுத்த கடன் எனக்கு திரும்ப வரவே இல்ல. குடுத்த பணம்லாம் எனக்கு லாக் ஆயிருச்சுங்கிறவங்கல இருந்து, அதே மாரி வந்து பார்த்தோம்னா, ஒரு ரவுடிசமா இருக்கிறவங்க, எனக்கு இந்த மாரி உயிருக்கு ஆ உத்தரவாதமே இல்ல சாமி, நீ என்ன காப்பாத்துன்னு சொல்றவங்கல இருந்து, எனக்கு இந்த மாரி குழந்தை வரமே இல்ல அப்படின்னு குழந்தை வரம் கேட்கறவங்கல இருந்து, நான் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்கல இருந்து, சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்கல இருந்து எல்லாருமே வருவாங்க. எல்லாருக்குமே கேட்கறாங்க. கேட்கறவங்க எல்லாருக்குமே கிடைக்குது. குடுக்குறாரு. நல்லா இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரோம். நம்மளுக்கு வந்து பிடிக்காதவங்க, எதிரிகள் அப்படின்னு எதிரிகள்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருந்தா கூட நம்மள பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட நட்பு பாராட்டணும்னு விரும்புவாங்க. இன்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். கொல்லிமலையில வந்து பில்லி சூனியம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடிய மாசி பெரியண்ணசாமி கோயில்ல மந்திரமே சொல்ல மாட்டாங்க. மாசி பெரியண்ணசாமிக்கு மந்திரமே கிடையாது. மந்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வம். நாம போய் அவர பார்த்து கையெடுத்து இப்படி கும்பிட்டு, நீங்க எத கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இது வேணும், அது வேணுன்ட்டு. இல்லைன்னா அவர போய் நேர்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். பார்த்துட்டு வந்தோனே உங்களுக்கு மாற்றம் நடக்கும். பொதுவா நம்ம ஊர்ல அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்றப்ப, எல்லாம் என்ன எல்லா குலதெய்வம் கோயில்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜைன்னு பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு வந்து நம்ம ஒரு கோயில் வீடு பங்காளிங்கலாம் சேர்ந்து வராங்க அப்படின்னா, பங்காளிங்களும் ஒரு ஒரு 200 பங்காளிங்க சேருவாங்க. ஒரு கோவிலு ஒரு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு 500 பேர் வருவாங்க. ஓகேங்களா? கொல்லிமலை மாசிபெரியண்ணசாமி கோயில்ல ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு அமாவாசை. நேத்து நைட்டு நேத்து சாயங்காலம் வந்துருச்சு. நேத்து சாயங்காலம் வந்துருச்சு. இன்னைக்கு மத்தியானம் போகுது. தங்கற நைட்டு என்னைக்கு? அமாவாசை முழுசா இருக்குதா? அன்னைக்கு விடிகாலம் 3 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மந்திரமும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. மணி அடிப்பாங்க கோயில்ல. நான் ஒரு டைம் போய் அடிச்சிருக்கிறேன் மணி கோயில்ல. விடிகாலம் ஒரு ஆடி அமாவாசை 2023 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் வந்துச்சு. அமாவாசைக்கு வந்து சதுரகிரி சிவன் கோயில்ல இருந்தோம். நானும் கோபி அண்ணாவும் போயிருந்தோம். 2வது அமாவாசைக்கு வந்து மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போயிட்டோம். ஆடி அமாவாசைக்கு. அந்த வருஷத்துல வந்து 2 அமாவாசை வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் போய் கோயில்ல போய் அந்த விடிகால பூஜை போய் பார்த்துருக்கிறேன். மறுபடியும் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பூஜையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்நேரத்துக்கே வந்து பார்த்தோம்னா, விடிகாலம் அந்த ஒரு 3லருந்து ஒரு 5, 6 மணிக்குள்ளாடியே ஒரு 1500 பேர் சாமி கும்பிட்டுருவாங்க. அவ்வளோ பேர் வருவாங்க அந்த விடிகாலம் பூஜைய பார்க்கறதுக்கு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்லாம் அந்த கோயிலுக்கு போவாங்க. அவர போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஓகே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புலாம் நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றேன், மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு போயிடுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர கும்பிட்டுட்டு மட்டும் தான் வருவாங்களே தவிர, அங்க போய் இந்த மந்திரம் பண்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேவல கொண்டு போய் வேல்ல குத்தி வைப்பாங்க. எதுக்கோசரம் குத்தி வைப்பாங்க? யார் குத்தி வைப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தரால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, போய் கோயில்ல போய் சேவல போய் கோழி குத்தி வைப்பாங்க. அப்படி இவங்க குத்தி வைக்கும்போது, அந்த சேவல் எப்படி துடிச்சு இறந்து போகுதோ, அதே மாரி இவங்கள யார் தொந்தரவு பண்ணாங்களோ, அவங்க துடிச்சு இறந்து போயிருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்பப்படுகிறது. அதனால வந்து நெறைய பேர் வந்து குத்தி வைக்கிறாங்க. இன்னொன்னு அங்க குத்தி வச்ச வாட்டி, அந்த கீழ கீழ விழுகுது இல்லைங்களா சேவலு, அந்த இடத்துல பைரவர், நாய்கள் வந்து நெறையா இருக்கும். அந்த கறிய போய் அது சாப்பிடவே சாப்பிடாது. அதே மாரி அங்க குத்தி வச்சிருக்கிற சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, திறந்த வெட்ட வெளி தான். அந்த இடத்துல எந்த விதமான ஒரு 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 பேட் ஸ்மெல்லுமே வராது. உண்மையாலுமே கொல்லிமலை மாசிபெரியண்ணசாமி கோயில்ல காவுப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. காவுப்பாறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை இருக்கும். அந்த இடத்துல தான் கெடா இருப்பாங்க. இன்னொன்னு மாசி பெரியண்ணசாமி வந்து சுத்த சைவம். அவர் வந்து சைவ பூசை மட்டும் தான் ஏத்துக்குவாரு. அவருக்கு பூஜை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா கூட சரி, ராமன் போட்ட மாரி டாலர் தான் வந்து மாசி பெரியண்ணசாமிக்கு போடுவாங்க. அவர் வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரமா கருதப்படுகிறது. அப்புறம் எப்படி சபரி கெடாலாம் அறுக்குறாங்க, கோழிலாம் அறுக்குறாங்கன்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அறுக்குறாங்க. மாசி பெரியண்ணசாமிக்கு காவல் தெய்வமா கருப்பசாமி இருக்கிறாரு. கருப்பசாமிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கெடா அறுக்குறாங்க, கோழி அறுக்குறாங்க. இது எல்லாமே பண்றாங்க. ஓகேங்களா?
மாசி பெரியண்ணசாமி சுத்த சைவம். ஓகேங்களா? பொங்க சோறு, அப்புறமேட்டு மாவிளக்கு, வாழைப்பழம் இதை வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க இன்னைக்கும். என்னைக்குமே அதுதான். மாசி பெரியண்ணசாமி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குல்ல சபரி, கோவில்னா இந்து அறநிலைத்துறை எடுத்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. எட்டுக்கை அம்மன் கோவிலும் இந்து அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டு கீழே வருது. கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழே வரல. ஓகேங்களா? என்ன காரணம்னா, அது மலை மேலே இருந்தாலும் ஒரு பழமையான பழங்காலத்து கோயில். அந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்கள மீறி அங்கே யாரும் எதுவும் அரசாங்கம் கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி கோயிலை எடுக்க முடியாது. எதனாலனா, இப்போ அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில் எடுத்துக்கிட்டாங்க. சிவன் கோயில் எடுத்த வாட்டி என்ன, சிவன் கோயிலில் வந்து பார்த்தோம்னா ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு திறப்பாங்க, ஒரு 12 மணிக்கு சாத்திடுவாங்க. மறுபடியும் சாயங்காலம் 4 மணிக்கு திறப்பாங்க, ஒரு 7 மணிக்கு சாத்தி விடுவாங்க. எட்டுக்கை அம்மன் சாமி கோயிலில் கதை வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா உள்ளடி சாமி தெரியும். ஓகே, வெளியிலேருந்து பார்க்குறோம்னா சாமி பார்த்துக்கலாம். மாசி பெரியண்ணசாமி கோயிலில் யாருமே கட்டுப்பாட்டுக்குள்ள அரசாங்கம் கொண்டுட்டு வர வாய்ப்பு கம்மி கிடையாது. ஏன்னா வந்து கும்பிட்றதே அமைச்சர், எம்எல்ஏ இவங்க தான் வந்து கும்பிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டு போகிறாங்களா, ஓகே சந்தோஷம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்களே, கோவில் என்ன பிரம்மாண்டமாக இருக்குமா என்ன, எப்படி நைட்டு படுத்து விடுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு மட்டும் அந்த விடிகால பூஜைக்கு மட்டும் விடிகாலத்தில் மட்டும்தான் பக்தர்கள் ஏறி போவாங்களே தவிர, மித்தபடி மலை மேலே தங்கறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. பூசேரிங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் மேலே தங்கியிருப்பாங்க கோவிலில். கோவிலுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு ரூம் கட்டியிருக்கிறாங்க, ஓட்டு வீட்டில் செட்டு போட்ட மாதிரி. அங்கே பூசேரிங்க தங்கியிருப்பாங்க. மித்தபடி யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது. யாரும் அங்கே தங்கணும்னு சொல்லி நினச்சி கிளம்பி போயிடாதீங்க. ஓகேங்களா? மெயினான இடம் கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி. இன்னொன்று, அந்த இடத்துல போய் தங்குறீங்க அப்படின்னா குளிர் அதிகமாக இருக்கும். கீழே ரூம் ஃபெசிலிட்டிலாம் நிறையா இருக்குது. ரூமுக்கு வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்களா நீங்கள் பெரிய காரில் போனீங்கன்னா ஒரு 2000 வாடகை 2500 வாடகை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரூம்காரங்க கேட்பாங்க. நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் தங்கி இருந்துட்டு விடிகாலம் எழுந்துச்சி போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வரலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு தடவை போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து பாருங்கள். நான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொல்லிமலை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன். மாசி பெரியண்ணசாமியை பற்றி மட்டுமே ஒரு 9 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன். உண்மையாலுமே பேசலாம், அவரை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம். கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு ராகவா லாரன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, காஞ்சனா படத்தில் வந்த அண்ணன், அவர் வந்திருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் எட்டுக்கை அம்மன் கோயில் வந்து என்ன போட்டிருப்பாங்க, தகர செட்டு போட்டிருப்பாங்க சாமி கருவறைக்கு முன்னால். அதுவும் படிக்கட்டு பாதைக்கும் அதெல்லாம் போட்டு கொடுத்து ராகவா லாரன்ஸ் தான் உபயம். அவர் போட்டு நடிகர் ராகவா லாரன்ஸ்னு சொல்லி அவர் பேர் போட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். ராகவா லாரன்ஸு, அவர் பேரே லாரன்ஸ் தான். அவர் வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு நல்லது நடந்திருக்குதுன்னு சொல்லி வரவங்கெல்லாம் தங்கறதுக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்கிறாரு. எட்டுக்கை அம்மன் கோவில்லையும் மூலஸ்தானம் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசையாக தான் இருக்கும். அதே மாதிரி மாசி பெரியண்ணசாமி கோவில்லையும் கருவறை அப்படிங்கிறது தர்பை புல்லால் மேயப்பட்ட கூரையாக தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தோம்னா சாமியோட விருப்பத்தின் பேரில் தான் இருக்குது. கோபுரம் அப்படின்னு கட்டலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க சாமி கிட்ட வாக்கு. சாமி வாக்கு கொடுக்கல. சாமி வாக்கு கொடுக்கலன்னா அங்கே எதுவுமே கிடையாது. இன்னொன்று, கொல்லிமலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் சுத்தபத்தமாக விரதமாக இருந்து போங்க. இன்னொன்று, நல்ல எண்ணங்களோட கொல்லிமலைக்கு போங்க. நல்ல எண்ணங்களோட போகிறவங்க மட்டும்தான் நல்லபடியாக திரும்பி வர முடியும். கம்மியாக கெட்ட எண்ணத்தோடு போனீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தமாச்சும் உங்களை காவு வாங்கி தான் திரும்ப அனுப்பிவிடும். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை கொல்லிமலை, அது வேறு மாதிரி. எப்படி வேறு மாதிரி. நல்லது நினச்சி போனீங்கன்னா 1,00,000 மடங்கு கூட நல்லது நடக்கும். தவறான எண்ணங்களோட யாரும் போகாதீங்க. அதே மாதிரி கொல்லிமலைக்கு போகிறீங்கன்னா திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அங்கே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ அமானுஷ்யமான சக்திகள் இருக்குது அந்த மலைக்கு காவலா. அது என்னப்பா திருட்டுன்றீங்களா? நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல மாங்காய் தொங்கும், ஒரு இடத்துல மிளகு காஞ்சி தொங்கும். அதை நீங்கள் ஒருத்தருக்கு தெரியாமல் சின்னதாக எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு குழந்தைங்க போதும் விளையாட்டுக்கு எடுத்து பார்க்கறதுங்கிறது வேற. நீங்கள் போயிட்டு காப்பி கொட்டை செடியெல்லாம் ரோட்லேயே விளைஞ்சி கிடக்கும். அதே மாதிரி மிளகுலாம் பழுத்து போய் ரோட்லேயே இருக்கும்.
பலாப்பழம் பழுத்து போய் ரோட்லயே இருக்கும். நீங்க பார்த்துட்டு பலாப்பழம் ரூ. 200 வரும். நாம இத பிச்சுக்கலாமான்னு சொல்லி பிச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது திருட்டு. சின்னதா குழந்தைங்க ஆசைப்பட்டு எடுக்கிறது திருட்டு கிடையாது. இந்த மாரி ஒருத்தர் சொத்த அபகரிக்கிற மாரி எடுத்தோம் அப்டின்னா, அது வேற. அவங்க கிட்ட அந்த ஊர்க்காரங்ககிட்ட நம்ம இந்த மாரி எங்களுக்கு வேணும் குடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களே இலவசமா குடுப்பாங்க. "இந்தாங்கய்யா வவுத்துக்கு இல்லாத என்னாயான்னு" சொல்லிட்டு. நான் வாங்கியிருக்கிறேன் இலவசமா வாங்கல. இந்த மாரி மிளகு வாங்கணும்னு சொல்லிட்டு போனோம். நம்ம ஊர்ல 1 கிலோ மிளகு ரூ. 800. 1 கிலோ மிளகு ரூ. 800. அந்த ஊர்ல நான் வந்து ரூ. 200க்கு நான் வாங்கினேன் 1 கிலோ மிளகு. மிளகா வாங்கல, மிளகு பழமா வாங்கினேன். அவர்ட்ட கேட்டோம். "என்னங்கய்யா எங்க ஊர்ல ரூ. 800க்கு விக்கிறாங்க. நீங்க ரூ. 200க்கு தான் குடுக்குறீங்கன்ட்டு." அவர் என்னன்னாரு, "எனக்கு போதுங்க ரூ. 200 எனக்கு போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச பழம் தான். இத வச்சு நான் என்ன பண்றேன், எங்க வீட்டுக்கும் இருக்குது, கடைக்கும் குடுத்துட்டேன். இந்த 1 கிலோ பழத்த வச்சு நான் என்ன பண்றேன், எனக்கு ரூ. 200 போதும். ரூ. 200க்கு மேல வேணாம்." அப்டின்னாரு. நாங்க அன்னைக்கு போகும்போது எங்க கையில ரூ. 200 தான் இருந்துச்சு. நாங்க சொன்னோம், "ஐயா எங்ககிட்ட ரூ. 200 தான் இருக்குது. அதுக்குண்டான மிளக மட்டும் குடுங்கன்னு" சொல்லி கேட்டோம். அவரு 1 கிலோ குடுத்தாரு. கேட்டதுக்கு இந்த மாரி சொன்னாரு. இதெல்லாம் இயற்கையாவே நடந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் மனசுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க. நீங்க உதவின்னு கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க. முன்ன சொன்ன மாரி திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இன்னொன்னு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது. நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, அங்க மலை மேல போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற லேடீஸ யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து கிண்டல் பண்ற மாரியோ, அவங்கள கஷ்டப்படுத்துற மாரியோ எதுவுமே பண்ணிப்புடாதீங்க. பண்டையறவே பண்ணிறாதீங்க. தவிடு தின்னு புடுவீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மலைய விட்டு கீழ இறங்குவீங்க. அந்த மலைக்கு நான் முன்ன சொன்ன மாரி கண்ணுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் வந்து அங்க அமானுஷ்யமா பாதுகாப்புக்கு இருக்குது. யாராச்சும் ஒருத்தர தொந்தரவு பண்ணி, உங்களால யாராவது ஒருத்தர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா, நீங்க மலைய விட்டு இறங்குறதுக்குள்ள நீங்க வந்து தண்டனை அனுபவிச்சுருவீங்க. தயவு செஞ்சு உங்கள கையெடுத்து கும்பிடுறேன். மலைக்கு போனீங்கன்னா, பார்த்து கவனமா போயிட்டு கவனமா வாங்க. திருட்டு விஷயமும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. கொல்லிமலை மாசிபெரியண்ணசாமி கோயில் இருக்குல்ல, மாசிபெரியண்ணசாமி கோயிலுக்கு வரக்கூடிய ரவுடிங்க இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, வராங்க நெறைய பேர் வராங்க. அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி நான் வந்து ஒரு கொலை விஷயத்துல நான் போய் கொலை கேஸ்ல நான் சம்மந்தப்பட்டேன். நான் செஞ்சுட்டேன். தப்பு தான். ஒரு மது போதையில ஏதோ ஒண்ணு போய் பண்ணிட்டேன், எங்க ஊர்ல. இப்ப நான் செஞ்சது தப்பு தான். என்னைய காப்பாத்து சாமின்னு சொல்லி வந்து கால்ல விழுவுவாங்க. கோயில்ல வந்து விழுவுறாங்க நெறைய பேரு. கால்ல விழுந்து சரண்டர் ஆகுறவங்கள சாமி காப்பாத்தும். ஓகேங்களா? திருட்டு கேஸ்ல வரவங்களுக்கு சாமி வந்து அங்க விசாரணையே கிடையாது. மாசி பெரியண்ணசாமி கோர்ட்ல விசாரணையே கிடையாது. தண்டனை மட்டும் தான். முழுக்க முழுக்க மனசு பரிசுத்தமா கோயிலுக்கு போங்க. சாமி கும்பிடுங்க. வாங்க. எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்.